நீங்கள் பிறந்த பொழுது வானத்தில் கிரகங்கள் எவ்வாறு இருந்திருக்கும்? உங்க கையில ஜாதகம் இருக்கா? அந்த ஜாதகம் அதோடைய புகைப்படம் தான். 360 பாகை ஸ்கிரீன்ஷாட் எடுத்தா எப்படி இருக்குமோ? அந்த காலத்தில் போதிய வசதிகள் இல்லாததினாலே, வட்ட வடிவத்தில் வானத்தை குறிப்பது சற்று சிரமமாக இருந்திருக்கலாம். எனவே செவ்வகத்திலே 12 சதுரங்கள், சிறு சிறு சதுரங்கள். அந்த சிறு சதுரங்களிலே வெவ்வேறு கிரகங்களின் பெயரை எழுதி வைத்தார்கள். நடுவிலே ஒரு காலி இடம் இருக்கிறதே, அந்த ஜாதகத்திலே அது வெற்றிடம் இல்ல. அதுதான் உங்கள் தன்னம்பிக்கை. அதில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் எழுதிக் கொள்ளலாம் உங்கள் சிந்தனையினாலே. அதை தவிர்த்து இந்த 12 கட்டங்கள் மற்றும் நடுவில் உள்ள உங்கள் சிந்தனை எனும் அந்த தன்னம்பிக்கை, இதையெல்லாம் ஒரு இடம் சூழ்ந்திருக்கிறதே, அந்த இடம் பெயர்தான் இறைவனின் அருள். உங்கள் ஜாதகத்தை எடுக்கிறீங்க, அதில் ஒரு 12 கட்டங்கள் இருக்கு. அதுக்கு நடுவில் ஒரு இடம், அதை சுற்றி உள்ள அந்த இறைவனின் அருளை